Hello everyone, this is an important notice from MCC. UG NEET Counselling முடிச்சதுக்கு அப்புறமா அந்த Provisional Allotment Orderல changes இருக்கு அப்படின்றது தான் இந்த recent notification. So என்ன சொல்ல வராங்க அப்படின்னா it is for the information of all candidates that the final result of round 1 of NEET UG Counselling 2021 அதாவது final result இருக்கு இல்லையா UG Counselling UG NEET Counselling 2021ல has been revised and a fresh result அப்படினா என்ன அர்த்தம் ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க that is not அந்த ரிசல்ட் கிடையாது புதுசா ஒரு fresh result is now available அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே சொல்றாங்க the result which was uploaded at 3 pm of February 2 2022 may be treated as null and void அப்படினா 2/2/2022 அப்போ ரிலீஸ் பண்ண 3 மணிக்கு ரிலீஸ் பண்ண அந்த ரிசல்ட் null and void அப்படினா செல்லுபடி ஆகாது அப்படினு சொல்றாங்க candidates are advised to make note of following points before proceeding reporting of round 1 of UG counseling 2021 நீங்க உங்களோட particular collegesக்கு உங்களுக்கு allotment order வந்திருக்கும் இல்லையா சோ அதுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த revised notice பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த MCC யோட urgent notification ஓகே அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் Okay. Fresh revised result for round 1. So round 1 oda fresh revised result la there is some changes அப்படின்றதா இந்த notification ஓட actual meaning என்ன அப்படினா உங்களுக்கு கொடுத்த round 1 result ல changes இருக்கு அப்படினு சொல்றாங்க than the earlier result இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிசல்ட்ட காட்டும் hence the candidates are advised to download fresh provisional allotment letter MCC website அப்படின்றது நீங்க கூகுள்ல டைரக்ட்டா MCC ன்னு டைப் பண்ணிட்டு UG ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க UG MBBS செலக்ட் பண்ணீங்க அப்படினா you can download this fresh notice for your provisional allotment letter for reporting as per the college allotted to அதாவது counseling போய்ட்டீங்க round 1 counseling போய்ட்டீங்க round 1 counselingல எனக்கு இந்த காலேஜ் இந்த காலேஜ் அப்படினு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா அந்த செலக்ட் பண்ண காலேजेसல உங்களுக்கு MCC கொடுத்திருப்பாங்க இல்லையா ஆமா இந்த காலேஜ் தான் உங்களுக்கு அப்படினு அந்த ரிப்போர்ட்ல changes இருக்குன்னு சொல்றாங்க சோ நீங்க அந்த particular காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி you have to download the new fresh result அப்படினு சொல்றாங்க to them in the revised result any provisional allotment letters which were earlier downloaded will be treated as null and void ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க உங்களோட allotment letter அப்படினா that is considered to be null and void அப்படினா செல்லாது அப்படினு சொல்றாங்க okay the facility for downloading of fresh provisional allotment letter reporting module for round 1 will be available by 10 am which means இன்னைக்கு February 3 இன்னைக்கு 10 am morning 10 am ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து அவேலபிளா இருக்கும் சோ நீங்க fresh notice வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நீங்க எடுத்து வச்சிருந்தது அது வேண்டாம் அது தேவையில்லை அது செல்லுபடி ஆகாது சோ அதனால நீங்க என்ன பண்ணனும்னா MCC வெப்சைட்ல UG ஆப்ஷனை கிளிக் பண்ணி புதுசா ஃப்ரெஷா உங்களோட allotment letter நீங்க டவுன்லோட் பண்ணனும் candidates are requested to proceed for physical which means உங்களோட particular காலேஜுக்கு நீங்க வந்து நேரடியாவே physically present ஆயிருக்கலாம் இல்ல ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் which means e-joining either நீங்க வந்து அந்த particular காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கிற காலேजेसல எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு physical joining இருந்தா physical இல்ல ஆன்லைன்லயே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படினா ஆன்லைன் joining to the allotted college as per schedule after downloading their provisional allotment letter so MCC என்ன சொல்ல வராங்க அப்படினா ரொம்ப கிளியரா உங்களோட allotment letter டவுன்லோட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜுக்கு either physically ரிப்போர்ட் பண்ணுங்க இல்லனா ஆன்லைன்ல e-joining மூலமா ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க next the candidates can contact their allotted college directly for queries related to documents to be submitted at the time of reporting இப்ப physical reporting ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் நீங்க பண்ணும்போது அதுக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்வாங்க உங்களோட போட்டோ காப்பீஸ் உங்களோட சர்டிபிகேட்ஸ் டிசி மார்க் ஷீட் இந்த மாதிரி கொண்டு வர சொல்லுவாங்க இல்லையா அதுல உங்களுக்கு டவுட் இருக்கு மேம் நான் எதெல்லாம் எடுத்துட்டு போணும் காலேஜுக்கு நான் ஜாயின் பண்ண போகும்போது எதெல்லாம் எடுத்துட்டு போணும் அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்ததுன்னா நீங்க உங்களோட பர்டிகுலர் காலேஜுக்கு டைரக்டா நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட queries கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இங்க கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து also candidates should confirm admission schedule from the allotted college before proceeding for reporting of round 1 along with all required original documents so அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட என்ன பண்ண சொல்றாங்க candidates should confirm their admission schedule for allotted college உங்களோட allotted collegesக்கு you should confirm அப்படினு சொல்றாங்க உங்க சைடுல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷனை நீங்க வாங்கிக்கணும்
The revised schedule for UG Counselling 2021 will be uploaded on MCC website shortly. So UG Counselling 2021 க்கான revised schedule வந்து சீக்கிரமா அவங்க அப்டேட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. Candidates are advised to stay in touch with MCC website for updates in UG Counselling 2021. So இதுக்கு மேல ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னா you just please check on MCC website அப்படின்றது MCC வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற information. This is all about the recent notification. So இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய provisional allotment letter பழைய provisional allotment letter நீங்க ஒருவேளை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது செல்லாது. புதுசா நீங்க வந்து MCC வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி அதுல உங்களோட ரோல் நம்பரை நீங்க என்டர் பண்ணி உங்களுடைய காலேஜ் allotted காலேஜ் என்ன அப்படின்றத நீங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த காலேஜ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் ஜாயினிங் physical joining or ஆன்லைன் ஜாயினிங் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த MCC யோட ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனோட இன்ஃபர்மேஷன். Thanks for watching.